வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோல ஏஎஸ்எஸ் அதனோட யூசேஜ் பார்த்தோம். இந்த வீடியோல ஹெச்ஏஎஸ்எஸ் இதனோட யூசேஜ் பார்க்கலாம். இது பல விதமா யூஸ் பண்றோம். ஆனா குறிப்பா சில யூசேஜ் மட்டும் இதில பார்க்கலாம். ஹெச்ஏஎஸ்எஸ் இது வந்து இந்த வேர்ட் வந்து ஒரு அர்த்தம் என்ன ஆகுதுன்னா வந்து உள்ளது, இருக்கிறது அப்படி யூஸ் பண்றோம். அதாவது ஹி ஹேஸ் எ கார், ஹி ஹேஸ் எ ஹவுஸ் அவருக்கு வீடு இருக்கு, அவருக்கு கார் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அண்ட் வந்து இன்னொரு உதாரணம் வந்து மை சீனியர் ஹேஸ் ஆஃபீஸ் இன் சென்னை அண்ட் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட சீனியருக்கு சென்னையில் மதுரை ஆஃபீஸ் இருக்குது இருக்கிறது அந்த இடத்துல வருது. இன்னொரு அர்த்தம் வந்து நம்ம பொதுவாக நம்ம லீகல் லாங்குவேஜ் வரும்போது ஹி ஹேஸ் கமிட்டட் அஃபென்ஸ், ஹி ஹேஸ் கமிட்டட் ஹி ஹேஸ் ஹெச்ஏஎஸ் ஹி ஹேஸ் கமிட்டட் அஃபென்ஸ் அவர் அந்த அஃபென்ஸை செய்தார். ஹி ஹேஸ் டன் இட் அவர் அதை செய்தார். ஷீ ஹேஸ் டன் இட் அந்த பெண் அதை செய்தார் அப்படின்னு வருது. இன்னொரு யூசேஜ் வந்து ஹி ஹேஸ் கம், ஹி ஹேஸ் நாட் இட் கம், ஹி ஹேஸ் கான் ஹெச்ஏஎஸ் எல்லாமே. ஹி ஹேஸ் கம் அவர் வந்துட்டார். ஹி ஹேஸ் நாட் இட் கம் அவர் இன்னும் வரல. ஹி ஹேஸ் கான் அவர் கிளம்பி போயிட்டார். ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு, நீங்கள் சீனியருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க? சார் த கிளைண்ட் ஹஸ் கம் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. சீனியர் உங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, கிளைண்ட் வந்துட்டாரான்னு கேட்குறாரு. கிளைண்ட் இன்னும் வரல. என்ன சொல்கிறது? சார் த கிளைண்ட் ஹாஸ் நாட் எட் கம். த கிளைண்ட் ஹேஸ் நாட் எட் கம். நாட் எட் ஒய்இடி எட். த கிளைண்ட் ஹேஸ் நாட் எட் கம். இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் வரல அப்படின்றது. கிளைண்ட் கிளம்பி போயிட்டார். நீங்கள் சீனியருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறது? சார் த கிளைண்ட் ஹேஸ் கான். ஹெச்எஸ் த கிளைண்ட் ஹேஸ் கான் கிளம்பி போயிட்டார். ஸோ இப்போ ஹேஸ்ன்னு வந்து பல விதங்கள் யூஸ் ஆகுது. குறிப்பாக சில விஷயம் பார்க்கும்போது உள்ளது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹி ஹேஸ் அ கார், ஹி ஹேஸ் ஹவுஸ் அந்த மீனிங்கில். இன்னொரு வந்து ஹி ஹேஸ் கம், ஹி ஹேஸ் நாட் இட் கம், ஹி ஹேஸ் கான் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து ஹி ஹேஸ் டன் இட், ஷீ ஹேஸ் டன் இட், ஹி ஹேஸ் கமிட்டட் தி அஃபென்ஸ் அது மாதிரி அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து we are not going into the grammatical aspects of these words. We are confining only with the court language and common usage. Of course, the language experts and language scholars and English experts, they can explain the grammatical aspects of these words. But we are confining ourselves with the court language and the common usage for the purpose of argument drafting and to represent in the courts. That's all. Thank you, friends.